வந்து ஒரு மரம் தான் நல்ல காய் ஆச்சிருந்து புடுங்கி புடுங்கி சாப்பிட்டு முடிஞ்சது பாருங்க. ஓகே, இதுல பாருங்க அப்பிள் புடுங்கினா இப்போ சாப்பிட்டு வந்து எங்கள்கிட்ட எல்லாம் அப்படியே கொத்தி மண்ணை வந்து நல்லா கொத்தி விட்டா தான் நல்லா வரும் மரங்க. ஓகே, அப்போ இந்தியாவில் வந்து இன்றைக்கு இப்போ பாருங்க நாங்கள் பிடுங்கின உள்ளி அப்படியே வெங்காயம் மாதிரி இருக்கு. பூண்டு விழுந்துட்டு நல்லா பாருங்க எந்த பெரிய பூண்டு. அப்போ நாங்கள் வந்து பிரியாணி ரெண்டியாச்சும் சாப்பிட போகிறோம். பிரியாணி போட்டு ஓகே, அப்போ நான் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்ற மாதிரின்னு சொல்கிறேன். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஐங்கரன் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு முன்னு தான் நிற்கிறேன். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வெள்ளைப்பூடு வந்து அறுவடை செய்ய போகிறோம். அதோட வந்து பிரியாணி விருந்தையும் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து இதில் வந்துட்டோம். அப்போ இதில் வந்து மானி ஆள் வந்து அப்பிள் தோட்டத்தில் நிற்கிறேன். கொடுங்க நீரை அப்புறம் அப்பிள் புடுங்கி சாப்பிட்டு வந்துருக்கு. இதே பாருங்க நல்ல காயாச்சு. இது வந்து பிஞ்சிலேயே புடுங்க வலிக்கிட்டாச்சுன்னு. ஓகே, அப்ப அப்பிள் வந்து ஒரு மரம் தான் நல்ல காயாச்சிருந்து புடுங்கி புடுங்கி சாப்பிட்டு முடிஞ்சது பாருங்க. ஓகே, இதுல பாருங்க அப்பிள் புடுங்கினா இப்ப சாப்பிட்டு வந்துருக்கோம். ஆனா நல்லா இருக்குது அப்பிள். அந்த பிஞ்சு தான் சூப்பரா இருக்கு. இது வந்து நாங்க வீட்டுல நட்டு சாப்பிட்றோம், சூப்பரா இருக்கு. இந்த அப்பிளும் காய்ச்சிருக்கு. இது பெருசா காய் இல்லை, ஆனா காய்ச்சிருக்கு 5-6 காய். ஓகே, அப்ப இதுல அப்பிள் இருக்கு. அப்ப வெயிலா இருந்தா அப்ப அப்பிள் சாப்பிடுவோம்னு தான் இதுல வந்து அப்பிள் புடுங்கி நட்டியா நல்ல பெரிய காயிடா. கீழே இடந்த எல்லாம் புடுங்கிட்டாங்க, இது மேல இடக்குது. இந்தியால காயல் பரவாயில்ல, பெரிய பெரிய காயல் இருக்கு. இப்ப நாங்க வந்து வாழைக்குட்டி 2 நட்டுனாங்க. அப்போ இனி வந்து கத்தரி, இதில் பெரிய பெரிய புல் எல்லாம் பட்டி வச்சு பயங்கர வெயிலில் இருக்குது. அங்கால வந்து கத்தரி நட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு வந்து தடி அடித்து கட்டப்படுறோம். வந்து இதில் அண்டைக்கு மழை பெய்தபடியா அந்த கத்தரி வந்து நல்லா அப்படி சாஞ்சிட்டு அப்போ அதுக்கு வந்து இப்படி தடி அடிச்சுட்டு கைத்தால கட்டி விட்டோம்டா. ஓகே, இது மெல்லியாடியா. ரெண்டாயிரம் சளைஞ்சு அந்த பக்கம் மிராண்டி கிடையாது. அப்போ இதாண்டிட்டு தடி அடிச்சாச்சு, இப்படி கட்டி விட்டோம்டா. இது வந்து நீலா கத்தரி. இது வந்து நீளத்தில் ஒரு முளக்காய். இது வந்து பச்சையில் ஒரு முளக்காய். அதுக்கு நீளம். அங்கால உள்ளது பச்சை, அதில் உள்ளது வந்து அந்த ரவுண்டு காய், நீளத்தில் ரவுண்டு. ஓகே, அப்போ இதை எடுத்து நாங்கள் கட்டத்தான் போகிறோம். மற்ற இனி முன்னுக்கு வந்துடுங்க, லேட்டாக தான் புல் வெட்ட போகிறோம். மற்றது அந்த லாஸ்ட் வீக் வந்து நான் அந்த வாட்டர் மில்லர் நடிச்சு ஜூஸ் கொண்டு அந்த வீடியோ இருக்கு. அப்போ அந்த வீடியோவை நான் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நாங்கள் புல் வெட்டுறதை கண்டினியூ பண்ணுவோம். அப்போ நாங்கள் இப்போ அவரைக்கெல்லாம் தடி அடித்து கட்டிட்டோம். இப்போ வந்து மண் நினைக்கிறோம் இருக்கு பாருங்க. இதில் காயம் இருக்கு. நாங்கள் 2 தரம் பிடுங்கிட்டோம். ரெண்டுட்டு ஃபுல்லாக மண் நினைக்கிறோம். கொத்தி மண் நினைச்சிட்டு இதில் எல்லாம் வெட்டிட்டு ஒரு மரங்கள் இது போன முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்ல காய் காய்ச்சி. இந்த முறை காய் இருக்குது, அப்புறம் காட்டுவோம். இங்கே பாருங்க, இதில் வந்து காய் இருக்குது. நல்ல அந்த இது இருக்கிறபடியா, சருகால் இருக்கிறபடியா தெரியல வெளியில் 2 வாக்கா நஞ்சு பாருங்க. இதில் எல்லாம் நல்ல காய் கிடக்கு. அப்படியே நான் முட்டிட்டு பழமாக வந்து முடிய காட்டுறேன். காய் இருக்குது, எங்களே காணும். போன முறை எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்தோம். நாங்கள் இல்லை, இந்த முறை அந்த அளவுக்கு வராதான். நான் காய்ச்சிருக்கேன், நல்ல காய் கிடாக்கு. இதுக்குள்ள இதுல எல்லாம் காய் நல்ல காய் கிடாக்கு. ஓகே, அப்போ நாங்கள் இனி ஃபுல்லாக அண்டைக்கு வந்து தோட்ட வேலை தான் ஃபுல்லாக.
ஆனால் மதியம் கொஞ்சம் வெயில் எரிச்ச மாதிரி இருந்தால் இப்போ கொஞ்சம் மப்பு போடுதுன்னு இப்போ கொஞ்சம் வெயில் குறையுது. ஆனால் இங்கே வரும் இந்த மண்ணை பெற இவ்வளோ சொப்டாக இருக்கு, அவ்வளோ சருகுதா எல்லாம் வந்து மரக்குள்ள இங்கே வருங்க. இது இவ்வளோ சொப்டு இங்கே மண்ணை வரும் பூ மாதிரி இருக்கு. இங்கே பூ மாதிரி இருக்கு. ஏண்டா அப்படி இருந்தால் தான் பயிர் கொடி நல்லா வரும், நல்லா வேர்கள் உள்ளுக்கு போய். அப்போ பீன்ஸில் இன்னும் ஒரு கறி இருக்குது. இதில் அந்த மஞ்சள் கலர் பீன்ஸ் ஜெலோ பீன்ஸை பாருங்க. 3 நான் நட்டேன், க்ரீன் பீன்ஸ், பர்பிள் கலர், அதோட வந்து க்ரீன். வந்து விடியாத ஒரே வேலை. இதில் வந்து பாருங்க லெமன் கிராஸ் இது. ஓகே, இது வந்து இப்போ 2-3 வருஷம் வாங்கி அப்போ நடே இல்லை. இப்போ பாருங்க கீழே வேரெல்லாம் அப்படி இருக்குண்டா. அப்போ கீழ் வேரை பிச்சுட்டு நாங்கள் ஒரு சாடி காய்க்க போகிறோம். ஓகே, அப்போ நாங்கள் இந்தியாவில் வந்து இன்றைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்டா, உள்ளி வந்து நட்டு நாங்கள் தானே அதை என்ன நிலையில் இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி பிடுங்கி பார்ப்போமே. ஓகே, நாங்கள் பிடுங்க அப்படியே பார்ப்போம். இதில் வந்து டாசவள்ளி நட்டுருக்குது. டாசவள்ளி நட்டால் அது முளைச்சி வருது. பார்ப்போம் உள்ளி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பிடுங்கி பார்ப்போம். ஓகே, அப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு சாடிக்குள்ளே வச்சுட்டோம். இப்போ உடனே நடப்போம். இது அப்படியே விட்டுட்டு நீ தண்ணி ஊற்றினா தெரியும். ஓகே, இதில் என்ன செவ்வந்தி நட்டுக்குது, இன்னும் பதி வச்சுருக்குது. ஆனால் அதுக்கு ஏன் போட்டுட்டு பார்த்து. ஓகே, இப்போ உள்ளி எப்படிங்க பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி. உள்ளியே காண இல்லை. இப்போ என்ன மாதிரி உள்ளி இந்த நிலவரை பிடுங்கி பார்ப்போம். சரி ஆயிட்டுது. ஆனால் பிடுங்கி பார்த்த என்ன விழுந்துருக்குதா? நினைச்ச அளவுக்கு எங்களுக்கு இல்ல பொருள். மற்றதையும் பிடிங்கி பாவம், எல்லாத்தையும் பிடுங்கினா தானே தெரியும். இதுதான் உள்ளி பாருங்க, பூண்டு விழுந்திருக்கு. இனி இதை வந்து என்ன செய்யணும், பதப்படுத்தணும். அப்ப எல்லாத்தையும் பிடுங்கிட்டு பாப்போம். நிறைய நட்ட நாங்கள் எல்லாம் பிடுங்கிட்டு பாப்போம். மற்றது என்னண்டா, உள்ளி வந்து நாங்க நட்டதானே அந்த இது அந்த மேலுக்கு இருந்த இது வந்து இதாண்டிட்டு அதால இப்ப தேட வேண்டியதா இருக்கு. அது நேரத்துக்கு புடுங்கி இருக்கணும் போல. அப்படியா? நாங்க கொஞ்சம் டைம் ஆயிட்டு. ஆனா நிறைய விழுந்துருக்கு தான். நல்ல இதுதான். இனி திருப்பி நடலாமா? நான் நடத்தான் போறேன். ஆனா வேற இடத்துல இவ்வளவு கொஞ்சம் இதுல நாங்க அந்த வல்லாரை நட்டுருக்கோம். எல்லாம் ஒட்டுடத்தை இருக்கிறபடியா இதுல வல்லாரை இப்ப உள்ளி நட்டபடியா வல்லாரை நிக்கிற. இனி வல்லாரை கொஞ்சம் டேக் அவனி எடுக்கணும். தெரியாதுதான் விழுந்துருக்கீங்க பாருங்க. எங்கட வீட்டு உள்ளியே நினைச்சா சக்சஸ் தான். சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு பெருசா வெங்காயம் மேல் தானே மண் வந்து பெருசா வாய்ப்பு இல்ல தானே. ஆனா விழுந்திருக்கு எங்களுக்கு. நல்ல காய்தான். இனி வந்து அப்படி முடிச்சு கட்டி வச்சா தெரியும். ஓகே, அப்ப நாங்க இதுல ஒரு 20 அடி வருமா 30 அடி வருமா வெறும். ஆனா சிலது அந்த ஸ்னோவுக்கு இதான் பழுதாயிட்டு பார்த்து தான் பாப்போம் எத்தனை இது விழுந்திருக்குன்னு. நல்லா இதுல குமிஞ்சிட்டு அதால பிரச்சனை. இது வெறும் நல்லா. ஆனா நாங்கள் மண்ணை வந்து நல்ல பதமா வச்சு எடுக்கணும். நாங்க இதா நட்டுட்டோம். இதுல ஒரு கொஞ்சம் மண் வந்து கொஞ்சம் ரஃப்பா இருக்கு. அதாலையும் விழாம இந்த எங்க இருக்கு எல்லாம் குட்டி உள்ளி பாருங்க. சில இடத்துல நல்ல பெரிய உள்ளி. இது இந்த பச்சையா இருக்கிற எல்லாம் வெள்ளாரு. இது வந்து பாருங்க வெள்ளாருதா. இங்க பாருங்க இந்த பெரிய உள்ளி. கழுவிட்டு காட்டினா தான் தெரியும். கழுவிடாம கழுவக்கூடாது. கழுவலாம் இல்ல. இப்படியே நாங்க முடிச்ச கட்டிட்டு வச்சு விட்டா அது தண்டை வாடல மண் விழுந்தானே. நான் ஒரு இதுக்கு தான் சும்மா தோண்டிட்டு இருக்கேன். ஒரு இப்ப நாங்க வந்து நட்டதை ஒரு வந்து இடவழி விட்டுதான் அதால அந்த கணக்குக்கு தோண்டி பார்க்கும். நாங்க ஒரு கொஞ்சம் இப்ப எப்ப நட்டுனாங்க? 9ஆம் மாசம் நட்டுனாங்க. 9ஆம் மாசம் நட்டையா? கொஞ்சம் நாங்கள் அந்த இந்த பழத்து கொண்டு இளவரைக்க புடுங்கிருக்கோம். இப்ப எங்க இருக்குது இல்லையன்றது தெரியாம இருக்கு. அதுல மேல வைக்கோலும் போட்டோடியா எதுல இருக்குன்றியா அந்த ஓரளவு இடவழி விட்டு தான் நட்டுனேன். அதால அந்த கணக்குக்கு பார்க்க வேண்டியது. எப்படியும் முறையில உள்ளி வராது வருமா தெரியலையே. எதிர்பார்க்கிறோம் பார்ப்போம். இப்படித்தான் தோண்டி எடுக்கணும். ஒன்றும் செய்யாது. சிலதுக்கு வந்து அந்த மேல் இருந்த இது இருக்குது. இது அந்த சிலதுக்கு இல்லையே. இதில் பாருங்க நாக்களி புழு விவசாயிகளின் நண்பன் என்று சொல்றாங்க. வீரத்தை இப்படி தோண்டி விட்டாலும் இதுகள் நல்லா வரும். இதாண்டிட்டு நீ இதுல புல்லா வல்லாரைய விடணுமேன்ற வல்லார போன முறை நாங்க பிடுங்கி தீராங்க. இந்த முறை இன்னும் பிடுங்க இல்லை வல்லார.
ஏன் இவ்வளவு நேரம் தெரியல இது நான் ஒன்று ஒன்றா பிடுங்கிட்டு நாங்கள் எவ்வளோ பிடுங்கினது என்ன மாதிரின்னு சொல்லி பார்ப்போம் பாருங்க. இப்போவே அரைவாசி பிடுங்கியாச்சு. அப்படியே இனி வந்து அவ்வளோத்தையும் இந்த முடிச்சு கட்டி வெங்காயம் முடிச்சு கட்டி வச்ச மாதிரி கட்டிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வச்சு விட்டோம்டா. ஓ இது பேர் இது உங்களுக்கு பேஸ்மெண்ட் இல்லை அதே ஒரு 4 இது நானே குத்தி இந்த இதுக்கே போட்டுருவேன் கடையில் வாங்காமல். மற்றது வந்து நீங்கள் ரெண்டே சொன்னீங்க. ஒரு ஆள் கொமெண்ட்ஸ் போட்டிருந்தோம். இந்த நாங்கள் வெஜிடபிள் கார்டுன்னு போட்டு நாங்கள் இல்லை அப்போ அதில் ஒரு ஆள் கொமெண்ட்ஸ் போட்டிருந்தா பாவக்காயும் கருவாடும் ஏதோ இன்னும் ஒன்று போட்டு சமைச்சா நல்லா இருக்கும். நாங்கள் நாளைக்கு செய்வோம். நாளைக்கு அவர் இதனோடைய அதை வந்து நாங்கள் ட்ரை பண்ணி அது ஒரு சமையல் 2 போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஐயோ புழு இதுதான் நாக்களி புழு. கைக்குள்ளோசு போட இல்லை நான் கரெக்டாக எடுத்து வந்து வேண்டாம். கைக்குள்ளோசு போட்டால் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி எனக்கு. ஆனால் அந்த சொல்கிறவங்க நாக்களி புழு இருந்தால் தோட்டங்கள் நல்ல அருமை வேண்டாம். அது விவசாயிகளின் நண்பன் இருந்தது. அந்த மண்ணை வந்து அந்த நொதியை அந்த சொப்டாக்குற தன்மை இருக்குன்றது. வெள்ளார இல்லாட்டிக்கு அப்படியே கொத்தி விட்டுருவேன் பிடிச்சி ஃபுல்லாக வந்து இதுக்கு இப்போ வெள்ளார முதல்ல நின்றாது. இது அழிஞ்சு வந்தது. ஆனால் இதில் நல்லா வந்திருக்கு. அப்படியே இதாண்டிட்டு அப்படியே தண்ணியை விட்டா வாரக்கிழமை வெள்ளார சம்பல் போடுது. எனக்கு இந்த வெள்ளார நல்ல வாசம். மற்ற வெள்ளாரையும் கிடக்காது பாருங்க. இதில் பாருங்க இப்படி வெள்ளாரியாண்டு இது வந்து சம்பல் போடுது நாளைக்கு. இது முதலே பிடுங்கி இருக்கணும். எல்லாம் அங்கே இருக்கு இதுன்னு தெரியல. ஓகே அப்போ நாங்கள் ஃபுல்லாக பிடுங்கிட்டு பார்ப்போம் சொல்லிட்டு. இப்போ பாருங்க நாங்கள் பிடுங்கின உள்ளி அப்படியே வெங்காயம் மாதிரி இருக்கு. பூண்டு விழுந்துட்டு நல்லா பாருங்க எந்த பெரிய பூண்டு. ஆனால் இதில் கொஞ்சம் வெயில் இருக்கு. அங்கால வந்தால் கொஞ்சம் காட்டுல. இதுதான் இப்போ நாங்கள் பிடுங்கின உள்ளி பாருங்க. இது வந்து முடிச்சு அதை கசுவை காட்டு பறக்குது கீழே போகுது. இது வேலை நாங்கள் பிடுங்கின உள்ளி. இதுக்குள்ள வந்து குட்டி குட்டி உள்ளி இருக்கு. என்ன செய்ய போறது இப்போ? இதை வந்து அப்படியே வெங்காயம் கட்டி வச்ச மாதிரி கட்டி வச்சுட்டு கட்டி வைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும் அப்படி உள்ளி இருக்கு. பாருங்க இதுல எவ்வளவு உள்ளி வந்து அப்படியே பெட்டிய இதே பாருங்க. பூண்டு விழுந்துருக்குது நிறைய. ஆனா இனி அடுத்த கட்டம் 2ஆ கட்டம் உள்ளி நடணும். நடப்போறேன். ஓகே அப்ப கொஞ்சம் அது அவடத்துல நடக்குது. நல்ல இடத்துல நடும். மற்றது வந்து இன்றைக்கு என்ன மாதிரி இது புல்லு வட்ட போகிறோம். அதோட வந்து இந்த பிரியாணியும் போடுற ஐடியா ஒன்று இருக்குன்னு. இவ்வளவு தானே உள்ளி அங்காலையெல்லாம் ஓடுது. ஓகே அப்போ நாங்கள் இனி புல்லு வட்ட போகிறோம். புல்லு வெட்டி நட்டாலவே வந்திருக்குது. நட்டதை விட கூட கூடத்தான் வந்துருக்கு. ஒரு 4 போடு தான் நட்ட நாங்கள் இவ்வளவு வந்திருக்கு. ஓகே அப்போ நாங்கள் இனி புல்லை வெட்டிட்டு முடிஞ்சா பிரியாணியும் போடுற ஐடியா இருக்குது. போட்டால் அதே மாதிரி இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம். ஓகே என்ன சரிதானே? வேறு எதுவும் சொல்ல போகிறீங்க? வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நாங்கள் இனி 2ஆம் கட்டம் உள்ளி நட போகிறோம். ஓகே பாருங்க எப்படி இருக்குதுன்னு. முதல் முறையாக உள்ளி அறுவடை. ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு ஜெர்மனில இருந்த ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்து தான் இது நட்டு நாங்கள். அவருக்கு தேங்க்யூ. ஓகே அவங்க பார்த்து நட்டு நாங்கள் சக்ஸஸ் ஆகிருக்கு. ஓகே 2ஆம் கட்டம் நட போகிறோம். ஓகே இப்போ இதில் நாங்கள் தோட்ட வேலையெல்லாம் செய்யிட்டு இன்றைக்கு வந்து பிரியாணி போட போகிறோம். இதில் பாருங்க சிக்கன் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இந்தியாவில் வந்து கத்தரிக்காய் இது வந்து கறி ரெடி ஆகிட்டு. இந்தியாவில் வந்து வெங்காயம், தேங்காய் எண்ணெய், இது சன்ஃப்ளவர், இதில் தக்காளி பழம் பட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கு. அப்போ இனி நாங்கள் வந்து பிரியாணி போட போகிறோம். அப்போ உங்களுக்கு ஏற்கனவே இந்த வீடியோ பார்த்தபடியாக உங்களுக்கு தெரியும். இதில் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கு. இப்போ தெரியுமன்றபடியாக நான் அந்த ஃபுல்லாக காட்டல. அப்போ நாங்கள் பிரியாணி போட்டுட்டு நாங்கள் அப்படியே பார்ப்போம். இந்தியாவில் பாஸ்மதி ரைஸ் மற்ற தயிர் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இனித்தான் நாங்கள் போட போகிறோம். அப்படியே போட்டுட்டு சாப்பிடக்குள்ள அப்படியே பார்ப்போம். ஓகே அப்போ இதெல்லாம் வந்து கங்காண்ணா வந்துருக்கிறார். பிரியாணி போடுறதுக்காண்டி இன்றைக்கு வந்து ஸ்பெஷலாக எடுத்துருக்கிறோம். அப்போ நாங்கள் இனி போட்டுட்டு சாப்பிடக்குள்ள பாபா அப்படி இருக்குது. துசான் ஓகே பிரியாணி விருப்பம்மா. ஓகே அப்போ நான் பிரியாணியை போட்டு அப்படியே சாப்பிடக்க கண்டினியூ பண்ணோம். ஓகே வச்சிருக்கு. நாங்கள் இப்போ வெளியே பிரியாணி போட போகிறோம். இப்படி பார்த்து ரெண்டு பார்ப்போமே. கட்டி வச்சாச்சு. என்ன விட்டாச்சு. இப்போ இந்த கட்டாயம் இதுவும் போட்டு தாளிக்க போகிறோம். ஓகே வெங்காயம் போட்டு கிண்ட போகிறோம். இதுக்கு நெடிய வெங்காயம் போட்டா அது நல்லா. தக்காளி போடுறேன். புதினா போடுறது. இப்போ என்ன போட்டு தூள் போடுறது. தூள் போடுறது எப்படி சிவப்பா வந்திருக்கேன். இஞ்சி போட முடியும். பேஸ்ட்
இப்போ ஒரு orange color மாதிரி வருது. ஆரஞ்சு கலர் மாதிரி இருக்கு. இதை போடுங்க அந்த பவுடரை மேட்டன் இந்த கருவா பவுடரை மேட்டன் நீங்கள் கொண்டு அந்த தூள் பவுடர் அது தீன் பவுடர் அப்போ இதில் வந்து பவன் வந்திருக்கு. இப்போ வந்து நிறைய தெலுங்காக்களும் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அவையில ஹாய் சொல்லிவிடுங்க. ஓகே, அப்போ இதில் வந்து பிரியாணி போட்டு கொண்டு இருக்கணும். பாருங்க எல்லாம் ரெடி ஆகிட்டுது. வந்து இப்போ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து நான் என்னென்னு சொன்னால் தோட்டத்தில் வேலை செய்யிட்டேன். அப்போ துக்காக தான் எடுத்து கொண்டு வந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க அடுப்பு நல்லா எரிஞ்சு கொண்டு இருக்குது. இன்றைக்கு வந்து பிரியாணியில் இன்றைக்கு வந்து நாங்கள் இஸ்டோன் தான் போகிறேன்ட்டு இருந்தது. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் போக இல்லை. அதால் வந்து வீட்டு தான் பிரியாணி வந்து போட்டு கொண்டு இருக்கோம். இந்தியாவில் பாருங்க தோட்டம் வாங்க இது மாதுளை மரம் எல்லாம் காய்ச்சி பாருங்க நல்லா பூ பூத்துருக்குது. இந்தியாவில் வாழைகள் அதோட வந்து இதில் பாருங்க ஒனியன் நட்டுருக்குறாங்க. நல்லா வந்து ஒன்று பாருங்க. இதில் கிழங்கு பெரிய ஒனியன் எல்லாம் நல்லா பெருசாக விழுந்துருக்குது பாருங்க. இஞ்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. இதில் ஹார்ட் விழுந்துருக்கு. இந்தியாலையும் வந்து பைத்தியம் நட்டுருக்கணும். இதில் பைத்தியம் நட்டுருக்கு பாருங்க. நல்லா வந்தோன்று இருக்குது. இந்தியாவில் வாழைக்குட்டியும் நட்டுருக்கணும். ஓகே, அப்போ நாங்கள் வந்து இனி இதில் வருங்க கக்கரிகள் அதோட வந்து இந்த குக்கும்பர் எல்லாம் பாருங்க நல்லா பிஞ்சு பிடிக்குது பாருங்க. இதில் வந்து பீட்ரூட் நட்டுருக்கணும். ஓகே பாருங்க, இது குக்கும்பர் வந்து பிஞ்சு பிடிச்சிட்டுது பாருங்க. இதில் தக்காளியும் நிற்குது. இதில் வந்து பாருங்க பீன்ஸ் நட்டுருக்கணும், க்ரீன் பீன்ஸ். இப்போ தான் பிஞ்சு பிடிக்குது. இப்போ வந்து நாங்கள் ரைஸ் போட்டுட்டோம். இனி கண்டக்கூடாது. இதில் இப்போ சோறு வந்து கவிழ்ந்துட்டுது. ஓகே, இனி வந்து நாங்கள் வந்து டம் போட போகிறோம். இதை மூடிட்டு இனி தணலை வந்து மேலே அள்ளி போட்டால் சரி. அள்ளி போட்டு ஒரு 10 மினிட்டால நாங்கள் இனி எடுத்தா சரி. பவன் என்ன மாதிரி பிரியாணியை பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. இதுல கங்கா இவர் தான் போட்டவர். இவருக்கு தான் முழு கிரெடிட். ஆறாவது உங்களுக்கு அது கேட்டரிங் ஆர்டர் எதுவும் தேவையா? நீங்க ஐடியா தரீங்க, நான் அதை எடுத்து செய்கிறேன். ஓகே, அப்போ கங்காண்ணா வந்து செய்வாரா? நான் தான் அதை மெயின் எடுத்து யாருக்கு அது வேணுமெண்டா சொல்லுங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க. அப்போ நாங்கள் இனி மேலே வந்து தணலை போட்டுட்டு போட்டு அப்படி இருக்கு என்ன மாதிரின்னு சொல்லி நான் சாப்பிட்றப்பல காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே பாய். அப்படியே கண்டினியூ பாருங்க. இப்போ இதில் வந்து பிரியாணி வந்து ஒன்று இருக்கு. அப்போ இதில் சமோசா சாப்பிடுவோம். பிரியாணி சூப்பராக இது வந்து சமோசா வந்து நல்லா இருக்கும். எப்படி இருக்கு சமோசா? எப்படி இருக்கு ஐயா? ஓகே, சமோசா சாப்பிட்டு இருக்குன்னா இந்தியாவில் பவன் சமோசா அப்படி இருக்கு. ஆவரேஜாக இருக்கு. நான் பிரியாணி வாசம் நல்லா இருக்கு. எடுத்தாச்சு தானே. இப்போ வந்து பிரியாணி வேறுங்க சூப்பராக வந்துருக்குது. இனி வந்து மேலே வந்து நாங்கள் பிளஸ் விட போகிறோம். வெங்காண்ணா சூப்பராக தான் வந்துருப்போம் பிரியாணி. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். ஓகே, இப்போ நாங்கள் அதுக்கு மேலே லைட்டாக ப்ளம்ஸ் வந்து போடுவோம். ப்ளம்ஸும் காய்ச்சியும் போடுவோம். எண்ணெயத்தையும். ஓகே, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நல்ல சூப்பராக இருக்கு. இந்த கொஞ்சம் தரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். தணலை அங்கால கொட்டிட்டு இனி அப்படியே எடுத்தோண்டு போகல. தணலை போயிடாண்டுங்க. அது மேலேதான் துடைச்சான்னு. ஓகே, அப்போ இதில் சாப்பிட்றாங்க. அப்போ நாங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவோம். நல்ல ரெட்டாக வந்துருக்கு. நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். கொஞ்சம் தர சாப்பிட்டு பார்ப்போம். ஏனி பிரியாணி
How is biryani? Okay. Okay. கத்திரிக்காய் கறியும் பச்சிருக்கேன். எப்படி இருக்கு பிரியாணி? 100க்கு எத்தனை கொடுப்பேன்? 100க்கு 95. ஓகே ஓகே. கங்காண்ணா வந்து பிரியாணி போட்டேன்னா இப்போ சாப்பிட்றாரு. எப்படி இருக்குது ஐயா? எப்படி என்ன மாதிரின்னு சொல்லு. டுடே வந்து நிறைய நாள் இப்போ நாங்கள் 4 தரம் போட்டோம். இது 5ஆம் தரம். என்ன 5ஆம் தரத்தில் இன்றைக்கு தான் பிரியாணி சூப்பராக இருக்குன்ற என்ன மாதிரின்னு சொல்லி நாம் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு என்ன மாதிரின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ வந்து பிரியாணி போட்டாச்சு. அப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்றைக்கு வந்து சூப்பராக வந்துருக்குன்னு சொல்லி துங்கான சொல்லியிருக்கேன். இப்போ ரை பண்ண போகிறோம். என்ன மாதிரி நல்லா இருக்கும். பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்டாக வந்துருக்கு. அந்த சூப்பர் டேஸ்ட் தான் மலையாளத்துல அடிப்படைன்னு சொல்றேன். அடிப்படையா? ஓகே. அப்போ மலையாளத்தில் நீங்கள் யாராவது பார்க்குறீங்கன்னா அவர் மலையாளத்தில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஓகே. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கோமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியை சந்திப்போம். பாய் பாய்.